ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேகே ஹீலிங் ஜோன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு நவரத்னங்களை பற்றியது. நவரத்னங்கள் அப்படிங்கும்போதே எல்லாருக்குமே தெரியும். ஜுவல்லரி ஷாப்பில் அவங்கவங்களே இப்போ கடகராசியா நான் முத்து தான் அணியணும், கன்னிராசியா நான் மரகத பச்சை அணியணும் அப்படின்னு சொல்லி அவங்கவங்களே வாங்கி அணிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி அணியக்கூடாது. அது நமக்கு சாதகங்களை விட பாதகங்கள் அதிகம் தரும். அதை நம்ம ஆஸ்ட்ராலஜியில் நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து தான் ஒரு சில நவரத்னங்களை நம்ம அணியணும். உதாரணத்திற்கு இப்போ துலா லக்னம் இருக்குது, அவங்க மீன ராசியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க துலா லக்னத்துக்கு குரு 6ஆம் அதிபதியாக இருப்பார். நான் மீன ராசி தானே, நான் எல்லோ சஃபேர் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு வாங்கி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா 6ஆம் அதிபதி அப்படிங்கும்போது என்ன பண்ணும்? கடன், நோய், எதிரி இதை அதிகப்படுத்தும். அதே குரு இவங்களுக்கு ஒரு கன்னியில் இருக்குது, இவங்க துலா லக்னமாக இருக்காங்க, கன்னியில் குரு இருக்குது அப்படின்னா 12ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கார். அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல குரு பகவான் என்ன பண்ணுவார்? விரய செலவுகளை அதிகப்படுத்திடுவார். நீங்கள் எல்லோ சஃபையர் வாங்கி போடும்பொழுது இயல்பாகவே உங்களுக்கு குரு பகவான் 12ல் இருக்கும்பொழுது விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். எல்லோ சஃபையரை வாங்கி நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? சும்மாவே நான் ஆடுறேன், என் காலில் சலங்கையும் கட்டி விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் விரய செலவுகள், தேவையில்லாத நோய்கள், இந்த மாதிரியான விஷயங்களை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஜென்ம ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்ஸோடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் நீங்களாகவே ஜெம்ஸ்டோன்ஸ் வாங்கி அணியறது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான சஜஷனாக இருக்காது. நம்ம ஜென்ம ஜாதகங்களை ஆராய்ஞ்சு நமக்கு எந்த ஸ்டோன் செட் ஆகும், அது எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, அது வாங்கியிருக்கிற நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிற கிரகம் எந்த பிளேஸில் இருக்குது, இதெல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு ஸ்திரமான முடிவெடுத்து நம்ம ஜெம்ஸ்டோன் வாங்கி போடும்பொழுது தான் அது சாதகமான பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஜெம்ஸ்டோன்ஸ் எதுவும்